ஹாய், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன ஃபுட்டு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு தேவையான அரிசி நல்லா கழுவி வேக வச்சு சாதமாக எடுத்துக்கலாங்க. சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகி பவுடர் பேக்கெட்டும் வாங்கி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா சிறுகீரையை கடைஞ்சி வச்சுருக்கேங்க. நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்றது. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த சாதத்தில் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் இது சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும்ங்க. தண்ணியும் சேர்த்துட்டு அப்போ தான் நம்ம அந்த ராகி பவுடரு அதில் கலக்கும் பொழுது நம்மளுக்கு கிளறத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த ராகி பவுடரும் அந்த அரிசி கூட நல்லா மிங்கல் ஆகிடும். சரிங்க. நான் சைடிஷ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க இந்த ராகி பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரைஸ் கூட சேர்த்து சூடாக இருக்கும் போதே நம்ம பவுடரை ராகி பவுடரை சேர்த்து கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அந்த பவுடரும் நல்லா வெந்து வரும். இது அந்த ஸ்டவ்வில் வச்சு கிளறத்துக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால கீழே வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கிறேங்க. இது தெரியுதுங்களா என்னன்றது? இது களின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இந்த களி கூட நம்ம என்ன பண்ணணுன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, காரக்குழம்பு, கொட்டை குழம்பு எது இருந்தாலும் சேர்த்து சைடிஷ்ஷாக சாப்பிட்லாங்க. நான் என்ன சைடிஷ்ஷு சேர்த்துருக்கேன்னா சிறுகீரை கடையில் தாங்க சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பெரிய உருண்டையாக பிடிக்கலான்னு நினச்சேன். அது ரொம்ப சூடாக இருந்ததுனால என்னால் பிடிக்க முடியல. அதனால் சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க. இது சில்ட்ரன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, குட்டி குட்டி உருண்டையாக இருந்தால் இல்லைங்களா. இது பார்ட் 1 வீடியோ தாங்க. பார்ட் 2 வீடியோவில் நான் எல்லா களி உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு அது எப்படி அந்த சிறுகீரை கூட கலந்து சாப்பிட்ணுன்றது பார்ட் 2 வீடியோவில் போடுறேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு களி ரெடி ஆகிட்டு இருக்குது. நீங்களாம் களி சாப்பிடுவீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா. வாங்க நான் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். பாய்.